குட் ஈவினிங் தென்றல், வாங்க. ஆடியோ கிளியரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. 2 மினிட்ஸ் பார்ப்போம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? அதையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. எவ்வளோ கொஷின்ஸா? 20 கிட்ட இருக்குப்பா. 20 கொஷின்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பா. 20 அரௌண்ட் 20 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடா போகலாம். ஸ்விட்ச் ஓவர் ஆகுங்க. விண்டோக்கு, சாட் விண்டோக்கும் பீப்புள், அந்த போல் பீப்புள், சாட் பீப்புள் போல் இருக்கும் உங்களுக்கு. போல் விண்டோக்கும் சாட்டுக்கும் நீங்க வந்து ஸ்விட்ச் ஓவர் தான் ஆகணும். இல்லை, சாட் விண்டோ ரொம்ப எனேபிளாக இருந்தாலும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோஃபார் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து கொஷின்ஸ் ஆப்லேயும் இருந்துச்சு. ட்ரை பண்ணீங்களா? ஸ்க்ரீன் இஸ் ஒயிட்டா? எனக்கு கிளியரா இருக்கே. மூவ் ஆகுதா? செக் பண்ணுங்க. எனக்கு கிளியரா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1 தெரியுதா? இப்போ ஆன்சர் பண்ணுங்க. ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோடைய கண்டினியூவேஷன் கொஷின்ஸ் வந்து ஆப்பில் இருக்குது. மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஐவிசியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிடும். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஷின்ஸில் கேட்காத ஏரியா கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு, ட்ரேட் எப்படி இருந்துச்சு, என்னென்ன நியூவர் சைட்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து ஒருக்கா வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க, ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் விசிபிளாக இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஷின் விசிபிளாக இருக்கா? ஓகே, கொஷின்ஸ் பாருங்க. பைலிங்குவலாக கொடுத்துருக்கேன்.
இப்போ ப்ரெசண்டா லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ல நடந்த இந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ஸ் குரூப் 1 குரூப் 2ல கேட்ட கொஷின்ஸ் தான் அப்படியே வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. போல் கொடுக்குறேன். ஓகே, போல் டைம் முடிஞ்சிருச்சு. கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். 2வது விஷயம் ரேசஸ் ஆஃப் ப்ரிவலண்டா இருந்த ரேசஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க நார்டிக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றது அப்படியே தமிழ்ல இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டேர்மோடைய மீனிங் வந்து தெரியணும். அவங்க எந்த எதை வந்து ரிஃபர் பண்றாங்க நார்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸை தான் அவங்க ரெஃபர் பண்றாங்க. இண்டோ ஆரியன்ஸ் தான் நார்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நார்டிக்ஸை பத்தி என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிகிரன்ட்ஸ் இன்டு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திஸ் குரூப் வாஸ் த நெக்ஸ்ட் டு கம் டு இந்தியா ஆஃப்டர் நீக்ரிட்டாய்ஸ். இந்த நீக்ரிட்டாய்ஸையும் அவங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னா நீக்ராய்ட்ஸை தான் ரெஃபர் பண்றாங்க. அதாவது ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருந்து வெளியே கிளம்பின பீப்புள். அதாவது எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா ஆஸ்ட்ரோபித்தகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப்பை தான் மென்ஷன் பண்றாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்க என்ன சிவிலைசேஷன் இங்க பேலியோலித்திக் ஸ்டேஜ்ல இருந்து இருப்பாங்க. பேலியோலித்திக்ல இருந்து இருப்பாங்க. ஸோ இந்த பேலியோலித்திக் பீப்புளை தான் இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது this group have come to India between 2000 and 1500 BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிகிரன்ட்ஸ் டு இந்தியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். ஏன்னா இந்த ரேஷியல் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹியூமன் எவல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபித்தகஸ், ஆஸ்ட்ரோலோபித்தகஸ், அடுத்தது ஹோமோ ஹாபிலஸ், ஹோமோ எரக்டஸ், அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா ஹோமோ எரக்டஸ்க்கு அப்புறம் நியாண்டர்தல் வந்திருப்பாங்க. நியாண்டர்தலுக்கு அப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து வந்திருப்பாங்க. இந்த குரூப்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கும்னா ஆக்சுவலா ஐவிசியே வந்திருக்கும். ஐவிசிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ரேசஸ் நீங்க வேற பார்க்கணும். ஏன்னா ரேசஸ் அப்படின்னு பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா இவங்க யார் யார் கூடலாம் ட்ரேட் இருந்தாங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனவங்க தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுடைய சர்வைவல்காக ஸ்ப்ரெட் ஆனவங்க தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹோமோ சாப்பியன்ஸா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்றாங்க. நியாண்டர்தல் வந்து லேட்டர் ஃபேஸ்லயே அக்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஐவிசியில வந்து உங்களுக்கு பிரான்ஸ் ஏஜ் வந்துருச்சு இல்லையா. பிரான்ஸ் ஏஜ் அக்ரிகல்ச்சர் ஒரு பிரதானமா ஆகுது. அவங்களுக்கு சர்ப்ளஸ் அதிகமா கிடைக்குது. அப்ப வந்து ஆப்வியஸா அதை வந்து ட்ரேட் பண்றாங்க. ட்ரேட் எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க மெசபடோமியன் சிவிலைசேஷனுக்கு மெடிடேரியன் ஏரியா ஃபுல்லாவே, அதாவது பிரசன்ட் டே ஈரான் ஈராக் எல்லாமே. அப்போ இந்த இடத்துல இருந்த ரேஸ்க்கும் இங்க ஐவிசில இருந்த ரேசஸ்க்கும் நிறையவே கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளண்ட் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இங்க இண்டோ ஆரியன்ஸ் தான் வந்திருக்காங்க லாஸ்டா வந்தவங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்டா வந்தது இந்த மாதிரி எல்லா குரூப்ஸும் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்தது இண்டோ ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இண்டோ ஆரியன்ஸோடைய நேச்சரையும் வந்து நம்ம பாலகங்காதர திலக்ல இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து
ஆர்டிக்ல இருந்து வந்திருப்பாங்க, சென்ட்ரல் ஏஷியால இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கூற்றுகள் வந்து இருக்கு. சென்ட்ரல் ஏஷியால இருந்து அவங்க வந்திருக்காங்க, ஆர்டிக் ரீஜியன்ல இருந்து வந்திருக்காங்கலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, திஸ் குரூப் வாஸ் நெக்ஸ்ட் டு இந்தியா ஆஃப்டர் த நீக்ரட்டாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீக்ரட்டாய்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்தவங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ பேர் வந்து வந்து அப்புறம் ஐவிசி வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேதிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேதிக் வந்து வரும்போது தான் இண்டோ ஆரியன்ஸ் வந்து வராங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நீக்ரட்டாய்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து உள்ள வந்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஆஸ்ட்ரலாய்டா இருக்கட்டும், மாங்கலாய்டு குரூப்பா இருக்கட்டும், சென்ட்ரல் ஏஷியா அப்படின்னு வந்தீங்கன்னா மாங்கலாய்டு குரூப் வரும். சென்ட்ரல் ஏஷியாலாம் அந்த மங்கோலியா இருக்கும் இல்லையா, ஸோ மாங்கலாய்டு, காக்கசாய்டு, இந்த அந்த ரேசஸை பற்றி படிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக 12th ஜியாகிரஃபி வந்து பாருங்க. இந்த ஹியூமன் எவல்யூஷனை வந்து ஒரு ஒரு தோராயமாக ஜஸ்ட் வாட்னு தெரிஞ்சுக்கணும்னா 6th ஸ்டாண்டர்ட் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். ஸோ இதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சா அதோடைய லீனியேஜ் எதுக்கப்புறம் எதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸோ இண்டோ ஆரியன்ஸ் ஆப்வியஸ்லி உள்ள வரும்போதே ஐவிசியோடைய எண்டு வந்துடும் இல்லையா. ஐவிசியோட எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3300 பிசிஇ டு 1900 பிசிஇ அப்படின்னு சொல்லியிருப்போம். லேட்டர் ஃபேஸ்லாம் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2000 இங்கேயே வந்துருச்சு இல்லையா. ஸோ 2000 பிசிஇனா டிக்ரீசிங் ஆர்டரில் போகும். ஸோ 2000 இங்கேயே வந்துருச்சு. 2000லேருந்து 1500க்குள்ளே இங்கே வந்து இண்டோ ஆரியன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லாக ஆப்ஷன் பி 1 and 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஐவிசிக்கு அப்புறம் வேதிக்குடைய டியூரேஷன் ஸ்பேன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி தான் 1500 to 1000 பிசிஇ வரையுமே யார் இருப்பாங்கன்னா ரிக்வேதிக், அதாவது ஏர்லி வேதிக் இருப்பாங்க. ஏர்லி வேதிக்கு அப்புறம் 1000 பிசிஇ டு 600 பிசிஇ வரையும் லேட்டர் வேதிக் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்கள் இண்டோ ஆரியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஓகேவா. ஓகே, ஓகே. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. Shambhu is another title of this god. Vedic god Rudra is identified with him. ஒரு ஃப்ரீ ஹிட் கொஸ்டின் இது. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ ஓகே, போல் முடிஞ்சிடுச்சு. ஸோ வேதிக் டைம்ல இங்க சொல்லிட்டாங்க வேதிக் காட் ருத்ரா அப்படின்னு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ வேதிக் பீரியட்ல என்னென்ன காடெல்லாம் இருந்தாங்க, அது என்ன ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து ருத்ரா அப்படின்னு இங்க வேதிக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்க ருத்ரான்னு அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ருத்ரா அப்படின்னாவே சிவா தான், வந்து லார்ட் சிவா தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து உங்களுக்கு கரெக்ட். ஸோ ஏர்லி வேதிக்கை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து எந்த டெம்பிளும் கிடையாது. ஒரு ரிட்டன் டெக்ஸ்ட்ல வந்து அவங்க மந்திரங்கள் வந்து சொல்லலை, ஒரு ஓரலா தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ருதி அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் ஓரலா ஒவ்வொரு, இப்போ இன்னைக்கு நான் என்னோட பசங்களுக்கு சொல்லி தருவேன், என்னோட பசங்க அவங்களுக்கு சொல்லி தருவாங்கங்கிற மாதிரி அப்படிதான் ஃபார்மேட்ல, அந்த ஃபார்மேட்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. ரிட்டன் டெக்ஸ்ட் கிடையாது. ஸோ வந்து அப்பயும் பர்டிகுலரா வந்து எந்த டெம்பிளும் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா காடு வந்து நேச்சரை தான் வழிபட்டு இருக்காங்க அங்கேயும் ஏர்லி வேதிக்ல. அப்ப நீங்க நேச்சரை வழிபட்டாங்கன்னாவே அங்க கோவில் கிடையாது. ஸோ நேச்சருக்கு எதை நீங்க கோவில்னு வைப்பீங்க? கண்டிப்பா கிடையாது. அப்ப என்னென்ன காடெல்லாம் வச்சிருக்காங்கன்னா இந்திரா வந்து புரந்தரா அப்படின்னு சொல்றாங்க. புரந்தரா,
இங்க சொல்லிட்டாங்க ருத்ரானா லார்ட் சிவா. லார்ட் சிவா வந்து புரோட்டோடைப்ல ஐவிசில இருந்தே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ வந்து ருத்ரானா சிவா. இந்திரானா இந்திராவுக்கு புரந்தரா. இந்த கொஷினும் வந்து ஒரு முக்கியமான கொஷின். இந்திரா டெஸ்ட்ராயர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமான ஒரு டேர்ம், இந்த டெஸ்ட்ராயர் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். அப்புறம் அக்னி. அக்னியை வந்து இன்டர்மீடியேட், ஒரு இன்டர்மீடியேட் காட்னு சொல்றாங்க. யாருக்கும் யாருக்கும் இன்டர்மீடியேட் காட்னா பீப்புளுக்கும் காடுக்கும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரா இருந்தது அக்னி தானா. ஸோ தட் எல்லா நல்ல விஷயங்கள், நல்ல இது, ஒரு நல்ல சடங்கா இருக்கட்டும், ஒரு கெட்ட சடங்கா இருந்தாலும் அதுல அக்னி தேவன் இல்லாம வந்து ஒரு சடங்கே நடக்காது. ஸோ அதுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்டர்மீடியேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து வருணாவை வந்து லார்ட் ஃபார் ரெயின் சொல்லியிருக்காங்க. வருண பகவான் இப்பவும் நம்ம வந்து சொல்லுவோம். சோமா அப்படின்னா பிளான்ஸ், காட் ஃபார் பிளான்ஸ், காட் ஆஃப் பிளான்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பிருத்திவி சொல்றாங்க. காட் ஆஃப் எர்த், எர்த்துக்குன்னு ஒரு காட்னா பிருத்திவி. அதே மாதிரி வாயு இருக்கு. ஸோ வந்து ஏர் காடு. ஸோ இந்த மாதிரி நேச்சரை தான் வந்து ஏர்லி வெதிக்கில் வந்து வழிபட்டு இருக்காங்க. இவருக்கு இன்னொரு பேரும் சொல்லியிருக்காங்க ஷம்பு அப்படின்ட்டு. ஷம்பு, ஷிவு, ருத்ரா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் லார்டு சிவா தான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விசிபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்க கனெக்ஷன்ஸ் ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஆடியபிளா இருக்குல்ல? கனெக்ஷன்ஸ் அகைன் செக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் விசிபிளா இருக்கா பாருங்க. Arrange the following places of Buddhist councils in chronology order. Yes, very good. பாருங்க. ஓகேவா? போல் கொடுக்குறேன். போல் கொடுக்குறேன். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். என்ன புத்திஸ்ட் கவுன்சிலோடைய குரோனாலஜி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கு இல்லையா, ரவா பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாக்கு, ஓகேவா? ஸோ ரவா ரவா பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜகிருகம், வைஷாலி, பாட்டலிபுத்ரா, காஷ்மீருக்கு குந்தலவனா. ஓகேவா? காஷ்மீருக்கு எப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ புத்திஸ்ட் கவுன்சில், ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலே வந்து ராஜகிருகால தான் நடக்கும். இந்த ராஜகிருகத்தில் நடக்கிற அந்த இயர் வந்து 483 பிசி. இந்த 483 பிசி தான் புத்தாவுடைய டெத் இயர். அவர் இறந்த வருஷம் தான் கவுன்சிலே நடக்குது. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்க நடக்குதுன்னா புத்தா இறந்த வருஷமான 483 பிசில நடக்குது. இந்த ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் பிரசிடென்ட் இருப்பாங்க.
அதோடைய பேட்டர்னைஸ் பண்ண கிங் இருப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்டும் கிங்கும் இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மகா காசையப்பா, கிங் வந்து அஜாட்ட சத்ரு. அதே மாதிரி செகண்ட் வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா அப்படியே 100 வருஷம் கழிச்சு 383 பிசி. பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சபகாமி. கிங் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா காலசோகா. ஓகேவா? ஸோ பாடலிபுத்ரால நடந்த வருஷம் வந்து 255 பிசி. பிரசிடென்ட் வந்து மக்காலி புட்டா. கிங் பேட்டர்னைஸ் பண்ண கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகா. ஓகேவா? ஸோ இவரோட அசோகா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலிங்கா வார் நடக்கும் இல்லையா? கலிங்கா வார் வந்து எப்போ நடந்திருக்கும்? 261 260 பிசியில நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெருசா அந்த புத்திசம்குள்ளேயே உள்ள வருவாரு. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 255 மக்காலிபுட்டா அசோகா. குந்தலவனால வந்து பிரசிடென்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏடி ஃபர்ஸ்ட் ஏடியிலேயே நடக்கும். வசுமித்ரா கனிஷ்கா. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் வந்து வசுமித்ரா, கிங் வந்து கனிஷ்கா. ஓகேவா? ஸோ இதுல அதே மாதிரி ஒவ்வொரு கவுன்சில்லையும் வந்து அவருடைய டீச்சிங்ஸை வந்து ஒரு ஒரு கம்பைல் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மீட்டிங்ல என்னென்ன நடந்துச்சு, எப்போ வந்து அந்த மகாயானா புத்திசம் ஹீனயானா புத்திசம்னு பிரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு கவுன்சில்லையும் ஒவ்வொன்று ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அது என்னன்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் ஷோ ஆகுதான்னு பாருங்க. எஸ் 261 பிசி. ஓகேப்பா, போல் கொடுக்குறேன் பாருங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா பாருங்க. ஸ்கிரீன் அகைன் செக் பண்ணிக்கோங்க. எஸ் 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 ஆன்சர் பண்ணுங்க. போல் கொடுத்துருக்கேன், வந்திருக்கும் பாருங்க. போல் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். ஸோ புத்திசம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் புத்திசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், புத்திசம் டினைடு த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். எஸ், கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா வேதா பீரியட் வந்து ரொம்ப அடாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் ரெண்டு குரூப்புமே ஃபீல் பண்ணாங்க. புத்திசமும் ஃபீல் பண்ணாங்க, ஜெயினிசமும் ஃபீல் பண்ணாங்க. வேதா அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து டினை பண்ணாங்க. கேஸ்ட் வேதிக் பீரியட் ஃபுல்லாவே இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருந்துச்சு. கல்ச்சுரல் நிறைய லிபரல் பண்ணாங்க, நிறைய பாலி பிராகிருத், இங்க வந்து சான்ஸ்கிரிட் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு இன்னுமே நீங்க இந்தியன் லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளம்னு வரும்.
அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சுழி நீங்க விட்டீங்கனாலும் வார்த்தை வந்து மாறும். ஸோ மலையாளம், சான்ஸ்கிரிட் இதெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வத்தில ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது சான்ஸ்கிரிட்லாம் இன்னமுமே வந்து ஒரு கஷ்டமான லாங்குவேஜா தான் பார்க்கப்படுது. ஸோ மக்கள் வந்து அந்த இடத்துல அ டவுன் ரோடனுக்கு யூஸ் ஆகுற மாரி பாலி, பிராகிருத்ல வந்து ஒரு டீச்சிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணது. ஒரு ரிவைவ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசம், ஜெயினிசம் தான். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே வந்து அந்த இத வந்து பயங்கரமா வந்து டினை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தியரி ஆஃப் வேதாவ டினை பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, புத்தாஸ் டீச்சிங்ஸ் ஆர் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பிராமணிக் ஐடியாஸ் ஆஃப் புனர்ஜன்மா, கர்மா, மோக்ஷா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மதான். ஏன்னா கர்மா, மோக்ஷா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 இடத்துலயுமே இருக்கும். பிலீவ்டு தோஸ் பிலீவ்டுன்னு நீங்க சிமிலாரிட்டிஸ், டிசிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசம்க்கும், ஜெயினிசம்க்கும் 2மே கர்மாவ பேஸ் பண்ணியிருக்கும். 2மே அதோடைய எண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு அட்டைன் த மோக்ஷா. டு எண்ட் த பர்த் சைக்கிள். ஸோ அந்த மாரி தான் வந்து குடுத்துருப்பாங்க. புனர்ஜென்மானா இந்த பிராமணிக் ஐடியாஸ்ல இருக்கும். நீ நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். அடுத்த ஜென்மத்துல நீ வந்து நல்லதா பிறப்ப. ஸோ அந்த மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே. இங்க கர்மா, மோக்ஷா அப்டின்னா அந்த அந்த நீங்க திரும்ப திரும்ப பொறந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அந்த பர்த் சைக்கிள எண்ட் எப்ப பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க வந்து ஆ 50-50ல இருக்கும்போது தான் வந்து அந்த பர்த் சைக்கிளே நீங்க எண்ட் பண்ண முடியும் இல்லையா? நீங்க ஃபுல்லா நல்லது மட்டுமே பண்ணி, நீங்க அப்பதான் வந்து அந்த மோட்சத்த அட்டைன் பண்ண முடியும். ஸோ அததான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிராமணிக் ஐடியாஸ் ஆஃப் புனர்ஜென்மா, கர்மா, மோக்ஷான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 4த் ஆப்ஷன நீங்க வெளில எடுத்தீங்கன்னா, நாட் பிராக்டிகல்னு குடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டோம். எத்தினிக்கல் குரூப் எல்லாத்துக்குமே வந்து புத்திசமும், ஜெயினிசமும் பிராக்டிகலா தான் இருந்துச்சு. இன்னும் அத எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்டின்னா, ஜெயினிசத்த விடவே புத்திசம் வந்து நெறையவே ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். இது இந்தியால மட்டும் தான் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிருந்துச்சு. புத்திசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. பியாண்ட் இந்தியாவும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் பயங்கரமா பிராக்டிகலான ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ஜெயினிசம் வந்து கம்பேரேட்டிவா ஜெயினிசமா, புத்திசமா அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரேட்டிவா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆமா. அதே மாதிரி நெய்தர் அக்செப்ட்ஸ் நார் டினைஸ் த காட். ஆமா. அதுவும் அந்த பாயிண்ட்டும் வந்து இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்செப்ட்ஸ் காட் அஸ் அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தப்பு தான். புத்திசம் வந்து இங்க ஜெயினிசம்ல சொல்லிடுவாங்க. அத ஒத்துக்க மாட்டாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இருக்குன்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. ஓகேவா? ஆனா புத்திசம்ல இருந்து என்ன சொல்லிருவாங்க, அவங்க வந்து நான் அக்செப்டும் பண்ண மாட்டேன், ரிஜெக்ட்டும் பண்ண மாட்டேன். காடோட பிரசன்ஸ பத்தி நான் பேசவே விரும்பல அப்படின்ருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் காமனான பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து அஹிம்சாவ வந்து ப்ரமோட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆ ப்ரமோட் ப்ரமோட்ன்னு வச்சுக்கோங்க. இது ரிஜெக்ட்ன்னு வச்சுக்கோங்க. அஹிம்சாவ ப்ரமோட் பண்ணாங்க 2 பேருமே. எத டினை பண்ணாங்கன்னா, கேஸ்டிசத்த வந்து 2 பேருமே வந்து டினை பண்ணாங்க. புத்திசமா இருக்கட்டும், ஜெயினிசமா இருக்கட்டும் 2 பேருமே வந்து டினை பண்ணாங்க. பிரசன்ஸ் ஆஃப் காட்ல தான் 2 ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஜெயினிசம் வந்து ஆ எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து நெய்தர் நான் கமெண்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வெரி பிராக்டிக்கல் லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிராகிருத், பாலி வந்து இருந்திருக்கும். சான்ஸ்கிரிட்ட தவிர்த்து மீதி 2 லாங்குவேஜ் வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அல்டிமேட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, டு அட்டைன் த கேவில்யா, மோக்ஷா, நிர்வாணா அதுக்கு நெறைய டைம்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கலாம். டு எண்ட் த பர்த் சைக்கிள். அப்புறம் வந்து பிலீவ் இன் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, கர்மா தான் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஓகே. சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே. போல் குடுக்குறேன். பாருங்க. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் குடுக்கவா? இதுல ஆப்ஷன்ஸ் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஆப்ஷன்ஸ் வந்து நான் குடுக்குறேன். ஏ வந்து 1, 2, 3, 4
பி வந்து 2 1 4 3. சி வந்து 3 4 2 1. டி வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1. ஓகேவா? ஓகேவா? நான் போல் கொடுக்கல. ஆப்ஷன்ஸ் இப்போ நான் எழுதுனது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லைடு தெரியுதா? ஓகே ஓகே, போல் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? போல் கொடுத்துட்டேன். போல் டைம் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் தென்றல். 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இங்க வேதா கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபீச்சர் என்ன என்ன பண்ணுவாங்க அதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ரிக்வேதா, ஸோ ஆப்ஷன் பி ரிக்வேதா வந்து ஹைம்ஸ், யஜுர்வேதா சாக்ரிஃபிக்கல் ஃபார்முலே, சாமவேதா சான்ஸ் அண்ட் மெலோடிஸ், அதர்வ வேதா ஸ்பெல்ஸ் அண்ட் சாம்ஸ். இப்போ நம்ம ரிக்வேதாவை எடுத்தோம் அப்படின்னா ஏர்லி வேதிக்கு எடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து ரிக்வேதாவை சொல்லலாம். இந்த ரிக்வேதாவில் வேதிக்கு இதை வந்து ஏர்லின்னு சொல்லலாம், இங்க லேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரிக்வேதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. இந்த ஸ்ருதி ஃபுல்லாவே ஓரல் தான். அந்த ஓரல்ல வந்து இந்த 4 வேதாஸ் வந்துரும், பிராமணாஸ் வந்துரும், ஆரியங்காஸ் வந்துரும், உப்பனிஷ் வந்துரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேதாவுக்கும் ஒரு ஹைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹைம்ஸ்னா அந்த வேத பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வந்து ப்ரைஸ் பண்ணி கடவுளை வந்து ப்ரைஸ் பண்ணி கடவுளுடைய வருகைக்காகலாம் சில பாடல்கள் வந்து பாடுவாங்க இல்லையா? தேவ பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதிக் ஹைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுதான் ரிக்வேதால சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஹைம்ஸுக்கும் அதோடைய அடிஷ்னல் டெக்ஸ்ட் பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபனிஷ் இருக்கும். ஸோ இதுல அதே மாதிரி இந்த வேதாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வேதங்களை கொடுத்துருக்காங்க. அந்த வேதங்கள்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்க? யஜுர்னா யாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம வேதானா சான்ஸ் அண்ட் மெலோடிஸ், அதர்வ வேதானா இந்த பிளாக் மேஜிக்கு, ஸ்பெல்ஸ், சாம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. போர்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த எலிக்சர்லாம் சொல்லுவாங்க. இன்னும் டெக்னிக்கலா நம்ம இந்த மாடர்ன் டேல வந்து சொல்றது எலிக்சர்லாம் அந்த என்ன சொல்றது, தேவாமிர்தம் எலிக்சர். பிரசன்ட் டே எலிக்சர்னா என்னங்க சொல்லுவோம்? வாட்டர் தான் இல்லையா? வாட்டர் தான் ஒரு பெரிய எலிக்சரே இப்போ இருக்கிறதுக்கு இன்றைய காலகட்டங்களில். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அந்த காயத்ரி மந்திரம் வந்து ரிக்வேதால தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இந்த முண்டக உபநிடத்துல நிறைய இருக்கு. அந்த முண்டக உபநிடத்துல தான் நம்ம சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ரிக்வேதா வந்து ஒரு 10 சாப்டர். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 10 சாப்டர் 1028 சாங்ஸ் வந்து அந்த 10 சாப்டர்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்பலாம் டெக்னிக்கலா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த அளவுக்கு அதுவே மோர் தென் இனஃப். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
போல் குடுக்குறேன். ஃப்ரீ ஹிட் கொஸ்டின் தான் இது. ஓகே. த கிரானிக்கல் மகாவம்சா இஸ் இன் த லாங்குவேஜ் ஆஃப் சிலோனிஸ்ங்க. இந்த கிரானிக்கல் மகாவம்சா அப்படின்றது வந்து என்னன்னா, புத்திசம் எப்படி புத்திசம் எப்படி வந்து சிலோன்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற அந்த கான்செப்ட பத்தி எழுதின புக்கு தான் வந்து இந்த கிரானிக்கல் மகாவம்சா. இத வந்து ஒரு 3 விதமா சொல்லலாம். தீபவம்சா, இந்த மகாவம்சா ஆர்டர்ல தான் நான் கரெக்ட்டா எழுதுறேன். நீங்க அப்படியே வேணும்னாலும் எழுதிக்கோங்க. குலவம்சா. இப்ப இந்த தீபவம்சா அப்படிங்கிறது 4த் செஞ்சுரியில எழுதினது. ஓகேங்களா? 4த் செஞ்சுரியில. இது வந்து பார்த்தீங்கன்னா, மகாவம்சா அப்படிங்கிறது 5த் செஞ்சுரி. குலவம்சாங்கிறது 6த் செஞ்சுரிங்க. பாலி லாங்குவேஜ். இங்க சிலோனீஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இங்கவும் வந்து பாலி. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம அசோகர் அந்த தான் பிள்ளைங்ககிட்டயே வந்து குடுத்து அனுப்புவார் இல்லையா? அந்த போதி மர சாம்பிளிங்ஸ் எடுத்துட்டு, யூ ஹேவ் டு ஸ்ப்ரெட் த ரிலிஜியன் டூ அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரீய எடுத்துட்டு அந்த சங்கமித்ரா எங்க போவாங்கன்னா, சிலோனுக்கு போவாங்க. அவர் பையனும் போவாரு அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஸ்கூல் புக்லயே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அங்க இருந்த லாங்குவேஜ எப்படி சப்ரஸ் பண்ணிட்டு, அ புத்திசம் வந்து அங்க குரோ ஆகுச்சு. யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அங்க இருந்த கிங்ஸ் என்ன பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்த பத்தியுமே வந்து இந்த 3 ஆ புக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த 3 புக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபவம்சாவ ஐலேண்ட் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானிக்கல் வச்சு கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஐலேண்ட் கிரானிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிலோனிஸ் கம் பாலி. பாலி 2த்துலயுமே இருக்கு. ஓகேங்களா? மகாவம்சா வந்து கிரேட்டர் கிரானிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இது லெஸ்ஸர் கிரானிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. போல் டைம் என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஏபிசிடி இல்லையா? ஓகே, ஓகே. வழக்கமா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் தாங்க. அது ஆப்ஷன்ஸ் அவங்க வந்து ஏபிசிடினா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து ஏ, அடுத்து வந்து ரைட் பி. அப்படியே வந்துரும். டிஎன்பிஎஸ்சில குடுக்குற மாரி தான் அப்படி. ஓகே. ஓகே. நான் வேணா அடுத்த ஸ்லைட்ல வந்து ஏபிசிடி மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அப்படியா? லேட்டா ரிசீவ் இல்ல நான் பார்க்கறது லேட்டா பார்க்கறேனா என்னன்னு தெரியல சேட்ட. ஓகே. நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? போல் குடுத்துருக்கேன்.
ஓகே, சூப்பர். Which factor was closely responsible for the decline of Mauryan Empire? அசோகாவோட பாசிஃபை பாலிசி, pro-Jain policies of Ashoka's successor, a revolt of Pushyamitra, Ashoka policy on non-violence because it weakened the military and it led to the weak administration. So option D தான் வந்து கரெக்ட். ஸோ பாசிஃபை பண்ற மாதிரிலாம் பாலிசிஸ் அவரோடது என்னன்னா வார்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அவருடைய அது வந்து பெருசா டிக்ளைன் பண்ணாது இல்லையா. அவர் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், அனிமல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டினது, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்களை தான் பண்ணியிருக்கிறாரு. ட்ரீஸ் பிளான் பண்றதுல இருந்து அனிமல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல இருந்து இந்த ஆஃப்டர் அந்த கலிங்கா வாருக்கு அப்புறம். ஸோ கலிங்கா வந்து என்னவா இருக்குன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மௌரியன் எம்பையர் தான். ஓகேவா, மௌரியன் எம்பையர்ல கலிங்கா ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அது வெளியில போனதுக்கு அப்புறம் அதை திரும்ப அனெக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார் வந்து 261 பிசியில வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஒன்ஸ் இந்த வார் வந்து முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து அதுல ஏற்பட்ட இழப்புகள், அந்த இழப்பு காரணமா அவர் அப்படியே மனம் மாறி அந்த பாலிசிஸை வந்து அந்த நான் வயலன்ஸ் பாலிசிக்கு வந்து அப்படியே மாறிட்டாரு. ஸோ அந்த பாலிசி மட்டும்தான் அவரை வந்து வீக்கன் பண்ணுச்சு, அவருடைய சக்சஸஸை வீக்கன் பண்ணுச்சே தவிர அவர் எடுத்துட்டு வந்த இந்த ரீஃபார்மை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து ப்ரொவோக்கிங்காக தான் இருந்துச்சு மக்களிடையே. அவர் வந்து அவருடைய பப்ளிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ற விதமாக தான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ கலிங்கா வந்து மௌரியன் எம்பையருடைய பார்ட் தான் அப்படின்னு வந்து சொன்ன இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா, காராவேலாவோடது. ஸோ அந்த காராவேலா இன்ஸ்கிரிப்ஷன், ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இதை பற்றின டீட்டெயிலாக கலிங்கா எந்த அதோடைய எல்லை எதுக்குள்ள வந்து வருது, ஸோ இது வந்து எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது, எல்லா பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சேம் அது வந்து பிரசன்ட் டே ஒடிசா. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். இந்த லீனேஜ்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை தானே. அதாவது வந்து 16 மகஜன பதாஸ் இருந்துச்சு, மகஜன பதா 16யும் எடுத்துட்டு வந்து ஒரே 4 அரசு தான் வந்து அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாரியங்கா, சிசுநாகா, நந்தா, அப்புறம் மௌரியா. ஸோ அப்படியே வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா வந்து என்டையர் மௌரியன் ஸ்டேட்டையும் யார் எடுத்துருவாங்கன்னா சந்திரகுப்தா சிஜிஎம் எடுத்துருவார். ஓகேவா, இதுல இப்ப ஹாரியங்கா வந்து தோற்றுவித்தவர் யாரு, அதை வந்து முடிச்சு வச்சவங்க லாஸ்ட் கிங் யாரு, ஸோ அதே மாதிரி சிசுநாகாக்கும் நந்தாவுக்கும் பிளஸ் இதுக்குள்ளர வர ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிம்பிசாரா இங்க, அடுத்தது வந்து இங்க சிஜிஎம்க்கு அப்புறம் வந்து பிந்து சாரான்னு வருவாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற டைம், அதனால அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க பிம்பிசாரா தான் ஹாரியங்கா டைனசிட்டியோடைய பிகினர். இங்க வந்து பிந்துசாரா சந்திரகுப்தா மௌரியாவுடைய பையன். ஸோ அசோகா அதுக்கப்புறம் தான் வந்து வருவார். ஓகேவா, ஓகே. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் விசிபிளா இருக்கா பாருங்க. நியர்லி கரெக்ட் தான். ஆமா, ஓகே ஓகே ஓகே. போல் கொடுக்குறேன். போல் வந்துருச்சு, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே,
ஓகே. பிக்கஸ்ட் க்ளூவை இங்க 5th செஞ்சுரின்னு சொல்லிட்டாங்க. மக்காலி கோசலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மக்காலி கோசலா எந்த செக்டோடைய ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா அஜ்விகா. ஆக்சுவலா ரியல் ஃபவுண்டர் தான் அந்த செக்டோடைய ஒரு கிரேட்டஸ்ட் ரூலரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஃபவுண்டர் இவர் வந்து தேர்டு கிரேட்டஸ்ட், அதாவது தேர்டு ரூலர், கிரேட்டஸ்ட் ஆஃப் அஜ்விகா. ஓகேவா? அஜ்விகாவுடைய கிரேட்டஸ்ட் இவரு. சோ தட் இவரை வந்து ஃபவுண்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா மகாவீராவை எடுத்துக்கோங்க. மகாவீரா வந்து 24th தீர்த்தங்கரா தான். ஓகேங்களா? 24th தீர்த்தங்கரா. பட் அவரை வந்து ஃபவுண்டர் ஆஃப் என்னன்னு சொல்றோம், ஜெயின்னு சொல்றோம் இல்லையா? அவரு 24வது தீர்த்தங்கரா. அவருக்கு முன்னாடி 23 தீர்த்தங்கர்கள் இருந்திருக்காங்க. பட் இவரை வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம்னு சொல்ல வேண்டிய காரணம்னா ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இல்லை, ஹீஸ் பெஸ்ட் அமாங் ஆல் த 23 24. ஓகேங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது இவர் தானே வந்து நம்ம அதே மாதிரி போர்ச்சுகீஸை கூட நம்ம சொல்லுவோம். போர்ச்சுகீஸை யாரை சொல்லுவோம்? ஃபவுண்டர் ஆஃப் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அல்பகுக்யூவை சொல்லுவோம் இல்லையா? அவர் தான் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து தேர்டு ரூலர், கிரேட்டஸ்ட் ஆஃப் அஜ்விகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து இவர் யாரோடைய அஜ்விகாவை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து எது மேலேயும் நம்பிக்கையே இல்லைங்க. எந்த விஷயங்களையும் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஓகேவா? பிலீவ்ட் இன் நத்திங், பிலீவ்ஸ் நத்திங். எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு, எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டு, அதுபடிதான் நடக்கும். எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, அதுபடிதான் நடக்கும். எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட் அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் சொல்றாங்க. எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட். ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கு, எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கு. நம்ம செல்றதுக்கும் செய்யறதுக்கும் எதுவும் இல்லை. நியதினா என்ன? ஃபேட்டு தான். எது விதியோ அது நடக்கும், அவ்வளவுதான். இது மேல மட்டும்தான் நம்பிக்கை. விதிப்படி விட்டுறது, எதையும் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை பத்தி அஜ்விகா பத்தி சொல்லணும்னா அஜ்விகாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிராவஸ்தி. இவரும் மகாவீரரும் ஒரு 6 years வந்து ஒன்னா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கருத்து வேறுபாடு. இவருக்கு வந்து ஃபேட் தான் வந்து எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, நடக்கிறத நடக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பட் அவருக்கு வந்து ரிலி கடைசியா வந்து பரிநிர்வாணம், அந்த மோக்ஷாவை அட்டைன் பண்ணணும், பர்த் சைக்கிளை என் பண்ணணும். கர்மா படிதான், நீ நல்லது செஞ்சா நல்ல தூரம், கெட்டது செஞ்சா கெட்ட தூரம்ங்கிற மாதிரி அவருடைய இது. ஸோ இவங்க வந்து ஒரு 6 years ஒன்னா பயணிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ தமிழ்நாடு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி அஜ்விகா சொன்னோம்னா ஒரு 11th புக்லேயே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. மணிமேகலை, நீலகேசி, இந்த மாதிரி புக்ஸ்ல வந்து அஜ்விகாவுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. சோலா வந்து அஜ்விகாவுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்கூல் புக்கில் இருக்கும். படிச்சு பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, போல் கொடுக்குறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு 2 minutes கழிச்சு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு, ஈஸியானதுதான், ரொம்ப ஈஸியானதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் கொஸ்டின் ஆக்சுவலா. ஓகேவா? போல் கொடுத்துருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க. Okay. So Buddhism flourished in India because Ashoka patronized Buddhism. Buddha was a man of royal blood. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீசனுக்கு நடுவில் நீங்கள் வந்து எப்போவுமே வழக்கமாக பிகாஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. ஸோ புத்திசம் ஃப்ளோரிஸ்ட் இன் இந்தியா பிகாஸ் அசோகா பேட்ரனைஸ்டு புத்திசம், பிகாஸ் புத்தா வாஸ் அ மேன் ஆஃப் ராயல் பிளட்.
ராயல் பிளட்டா இருந்ததுனால அசோகா ஃபாலோ பண்ணாரு. அதனால வந்து புத்திசம் பரவலாகப்பட்டுச்சு இந்தியா முழுக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ரெண்டும் கரெக்ட். பட் வந்து நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அவர் ராயலா இருந்ததுனால ஒன்றும் அசோகா வந்து பேட்டர்னைஸ் பண்ணல. ஆக்சுவலா ராயல் பிளட் தான். என்ன ராயல் பிளட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சாக்கியா இவருக்கு வந்து பேரே இருக்கும் இல்லையா, சாக்கிய முனி அப்படின்னு ஒரு பேரே இருக்கும். அந்த சாக்கிய முனிங்கிற டைட்டில் எப்படி வந்திருக்குன்னா, அவங்க அப்பா சுத்தோதனா மாயாதேவி வந்து சாக்கியா கிளானை சேர்ந்தவங்க. இதுவே நீங்க வந்து சேம் இது வந்து இந்த ராயல் பிளட் வந்து ஜெயினுக்கும் மகாவீராவுக்கும் வந்து ஒத்து வரும். அவரு யாருடைய ஜனத்ரிகா கிளானுடைய வம்சாவழியினர் அவரு. சித்தார்த்தா திரிச்சாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனத்ரிகா கிளான். இங்க வந்து சாக்கியா கிளான், அப்புறம் லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் ராயல் பிளட்டா இருந்ததுனாலதான் அசோகா பேட்டர்னைஸ் பண்ணாரு, புத்திசம் வந்து ஃப்ளோரிஷ் ஆச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ கொள்கை ஐடியாலஜி ஓகே. அதனால அவர் வந்து நான் வயலன்ஸை வந்து பெருசா நம்பினாரு. அதனால அசோகா ஃபாலோ பண்ணாரு. தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The religious sect Ajivika at the time of Mauryas was founded by. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஓகே ஓகே 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் போலுக்கு. வரும் பாருங்க. போல் கொடுத்துட்டேன் பாருங்க. கொடுத்துட்டேன், வரும் பாருங்க. நான் கொடுத்துட்டேன்னா நீங்க போல் அந்த ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுங்க. அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிடுங்க. ஓகேவா? ஓகே, சுவிட்ச் ஓவர் ஆயிடுங்க. நான் போல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன். அதனால டைமும் 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்க சுவிட்ச் ஓவர் ஆகுங்க. சாட் பாக்ஸை வந்து சாட் பாக்ஸை விட அதிகமாக போல் பாக்ஸ்லயே அதிக டைமை கொடுங்க. அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுலயே. ஓகேவா? நான் மேக்ஸிமம் போல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனேபிள் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு வரும். ஓகேவா? சாட் பாக்ஸ்ல அதிகமாக டைம் எடுத்தீங்கன்னா நீங்க சுவிட்ச் ஓவர் ஆக டைம் ஆகும், அப்புறம் டைம் லேப்ஸ் ஆகும், கொஸ்டின் படிக்கணும். ஓகேவா? இட்ஸ் ஓகே. The religious sect Ajivika at the time of Maurya was founded by. இப்பதான் பார்த்தோம், மக்காலி கோசலா. ஸோ அப்போ ரியல் ஃபவுண்டர்னு யாரை சொல்லுவோம்னா நந்தவச்சாவை சொல்லுவோம். ஓகேங்களா? நந்தவச்சா தான் ஆக்சுவலா ஒரிஜினல் ஃபவுண்டர். அதுக்கப்புறம் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் அஜீவிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கோசலா. இவர் வந்து ஒரு 6 வருஷம் அதான் அப்படியே வேண்டரர் மாதிரி இருந்துட்டு, அப்புறம் ஹாலா அப்படின்னு ஒரு விமன் அவங்க மூலியமா வந்து அந்த இதை அட்டைன் பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சுஜாதான ஒரு லேடி வந்து அந்த பால் கலந்த சாதத்தை கொடுத்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போதி மரத்துக்கு கீழே வந்து புத்தருக்கு ஆஃப்டர் 49 days ஆஃப் தவம்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து இது அது அந்த கேவல்யத்தை நோக்கி அவர் வந்து தேடி போனது வந்து ஒரு 49 days வந்து போயிருப்பாரு. லாஸ்டா ஒரு 30th ஏஜ் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 49, ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30th ஏஜ்ல வந்து அந்த நிர்வாணாவை அட்டைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அது வந்து புத்தாவுக்கு.
ஸோ அதே மாதிரி 6 இயர்ஸ் வித் யாரு கூடனா மகாவீரா கூட. ஸோ அதுக்கப்புறம் ஐடியாலஜி வந்து ஒத்து வராமல் 2 பேரும் வந்து டிவைட் ஆகிடுவாங்க. கோசலா வந்து ஹாலா ஹாலா அப்படிங்கிறவங்களோட எங்கே போயிடுவார்னா சிராவஸ்திக்கு போயிடுவார். சிராவஸ்தி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் அஜ்விகா. ஸோ இது எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டோம். பிந்துசாரா கிடையாது, பத்ரபாகு கிடையாது. பத்ரபாகு வந்து ஜெயின். ஓகேங்களா, இவரும் ஜெயின், சுபாந்து ஜெயின். இங்க வந்து பிந்துசாரா. பிந்துசாரா வந்து யாருடைய பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா மௌரியாவுடைய பையன். சந்திரகுப்தா மௌரியா கேவிலியத்தை அடைஞ்சது வந்து இந்த நார்த் ஃபேஸிங் உண்ணா நோன்பு வந்து இருந்து நார்த் ஃபேஸிங்ல உட்காந்து இந்த சரவண பெலகொல்லால தான் அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அவர் வழி வந்து பிந்துசாராவும் ஜெயினா இருந்திருக்கலாம். அடுத்து வந்து அசோகா வந்து புத்திசம பேட்டர்னைஸ் பண்ணாரு. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? In which language the original Buddhist religion texts were written? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், போட்டுருங்க. ஸோ ABCD. ஓகேவா? ஓகே, போல் கொடுக்குறேன். போல் பாக்ஸில் ரெடியாக இருங்க. ஓகே, பாலி லாங்குவேஜ் தான். ஸோ சான்ஸ்கிரிட், ஹிந்தி, தமிழ் இவங்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், புத்திசம் ஜெயினிசம் வரும்போதே பாலி பிராகிருத் தான். வேதிக் எந்த அளவுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டை யூஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக புத்திசமும் ஜெயினிசமும் பிராகிருத் பாலியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிலிண்ட பனாகா இந்த மாதிரி வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட். இந்த மிலிண்ட பனாகான்றது வந்து புத்திஸ்ட் மாங்குக்கும் ஒரு இண்டோ பாக்டீரியன் கிங் மியாண்டருக்கும் இடையில நடந்த ஒரு டிஸ்கஷன் தான். ஸோ இந்த மிலிண்ட பனாகான்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த தீபவம்சம், மகாவம்சம், குலவம்சம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாலி பிராகிருத் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். மகாவீராவுடைய அந்த 12 அங்காஸ், அவருடைய டீச்சிங்ஸை வந்து 12 அங்கங்களாக கம்பைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போங்க. இதுவும் வந்து ஃப்ரீ ஹிட் கொஸ்டின் தான். ஓகேவா? ஹோல் கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஸோ இது 483 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 483, செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 383, தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 255, ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 180 அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்க கொஸ்டின். நானுமே இதை வந்து திரும்ப திரும்ப காமிக்க கூடாதுன்னு ஒரு காப்பி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது நிறைய தடவை வந்துருச்சு, வேற வேற ஃபார்மேட்ல வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசங்கள். ஸோ போல் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. போல் கொடுக்குறேன். போல் கொடுத்துட்டேன். போல் கொடுத்துட்டேன். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே,
ஓகே. ஸோ நம்ம ஐவிசி மஹஜன பதாஸ் வரையுமே என்ன பாட்ரி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஐவிசியை பொறுத்த வரைக்கும் பிளாக் பெயிண்ட்டு வித் ரெட் ஸ்ட்ரைப்ஸ். ஓகேங்களா, பெயிண்ட் வந்து பிளாக்கா இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் அவங்க நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல, ஃபிஷ் ஸ்கேலு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்டிங் லைன்ஸு, ஃபிஷ்ஷுடைய அந்த எலும்புகள் இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருப்போம். இப்போ இன்னும் ரீசெண்டான எக்ஸ்கவேஷன்ல தாழி இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வந்து பார்க்க முடியுது அந்த பாட்ரியில. இந்த மாதிரி இது வந்து சிமிலர் டு கீழடி அந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ்லையும் கீழடியுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் வித் ரெட்டு பாட்ரி தான். ஓகேங்களா, ஸோ ஐவிசியை விட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேதிக் வரும். வேதிக்கில் ஏர்லி லேட்டர்னு பிரிப்பீங்க. ஏர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கர் கலர்டு பாட்ரி. ஓகேவா, ஆக்கர் கலர். இங்கே லேட்டரில் பார்த்தீங்கன்னா பெயிண்டட் கிரே. சேம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மகாஜன பதாஸ் வருவாங்க. மகாஜன பதாஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். ஓகேங்களா, ஐவிசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐவிசியோட ப்ரீகர்சர்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவீங்கன்னா இந்த நியோலித்திக்கை தானே சொல்லுவீங்க. இதோட எக்ஸாம்பிள் கூட மெஹாகர்கர் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். மெஹாகர் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த மெஹாகரையே அந்த நியோலித்திக் சைட்டே வந்து மூணா பிரிக்கலாம். சேம் ஏர்லி, மிடிவல், லேட்டர். இந்த லேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரி வந்துடும், அங்கேயே பாட்ரி வந்துடும். ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குன்னா பிளாக் மட்டும் இருக்கும், இங்கே ரெட்டு ஸ்டைப்ஸு. இது வந்து சிமிலர் டு தமிழ்நாடுல கிடைச்ச பாட்லையும் பிளாக் அண்ட் ரெட்டு தான் இருக்கும். அந்த காலத்தில் அதுதான் இப்போ வந்து திமுக கொடியிலேயே பிளாக்கும் ரெட்டும் வச்சு அவங்க இதுவே ஃபார்ம் பண்ணதுக்கு, அண்ணாதுரை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு இதுவே ஒரு ரீசனாக சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, சூப்பர். போல் கொடுத்துட்டேன். The unit of currency used for trade during Rigvedic period. ரிக்வேதிக் பத்தி கேட்டிருக்காங்க, போல் கொடுத்துட்டேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, the unit of currency used to trade during ரிக்வேதிக் பீரியட் வந்து நிக்ஷா. ரிக்வேதிக்ல ஆக்சுவலா வந்து காயின்ஸ் வந்து ப்ரிவலண்டா இல்லை, காயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் பேட்டர் சிஸ்டத்தை தாண்டி அவங்க வந்து நிக்ஷா, அதாவது அந்த நிக்ஷான்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸை சொல்றாங்க. அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாமா. ஸோ அதை வந்து சொல்றாங்க இங்க. ருப்பி, காயின், பக்கோடாலாம் விஜயநகர் பீரியட்ல வந்திருக்கும். ஓகேவா, ருப்பி வந்து ஷெர்ஷா சூரியில இருந்து இன்ஸ்பயர் பண்ண பிரசன்ட் டே ஷெர்ஷா சூரி. இங்க காயின்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கரன்சி, அவ்வளவுதான். அது வந்து என்ன காயின், இது இந்த ஆப்ஷன் சுத்தமா நீங்க போட்டிருக்கவே கூடாது, கண்டிப்பா எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது வந்து ஒரு ஃபார்மட், கரன்சியோட ஒரு ஃபார்மட், அவ்வளவுதானே ஒழிய இந்த ஃபார்மட் வந்து எதுல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கோல்டா இருந்திருக்கலாம், சில்வரா இருந்திருக்கலாம், காப்பரா இருந்திருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம், அயனா இருந்திருக்கலாம். அயன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, ஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் சில்வர்லாம் லேட்டர் பீரியட்ல, குப்தாஸ் பீரியட்ல சில்வர் ஜிட்டால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டாங்கா, ஜிட்டால் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கோல்டுக்கு வந்து ஹிரண்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்ஷான்னு அவங்க இங்க ரெஃபர் பண்றது ஆக்சுவலா ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் தான். அதை வந்து ஒரு ஃபார்மட் ஆஃப் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. வேதிக், போஸ்ட் மௌரியன்ஸ், ப்ரீ மௌரியன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஐவிசிக்கு அப்புறம் வேதிக் அப்புறம் வந்து மௌரியாஸ், போஸ்ட் மௌரியன்ஸ், சில இந்த இண்டோ பாக்டீரியன்ஸ் இந்த மாதிரிலாம், இண்டோ கிரீக் அந்த மாதிரி ஏரியால இருந்துலாம் சில கொஷின்ஸ்லாம்
ஜஸ்ட்டு ரூலர் யாரு, என்ன டைனசிட்டி அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் கேபிட்டல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு அதை தாண்டி பெருசா வர்றது கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கவர்மெண்டோடைய கொஷின் பார்த்துக்கோங்க. வர்தமானா மகாவீராவுக்கும் கௌதம புத்தாவுக்கும் கான்டெம்பரரியா இருந்தது வந்து அஜாட்ட சத்ரு, ஹாரியங்கா டைனசிட்டி. ஓகேவா? ஓகே. இவருடைய புத்திஸ்ட் கவுன்சில் இந்த 483லாம் இவருடைய கான்டெம்பரரி தான். இவர் அந்த டைம்லாம் இருந்திருப்பார். வர்தமான மகாவீராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து பாடலிபுத்ரால நடந்திருக்கும். செகண்ட் கவுன்சில் வந்து வைஷாலியில நடந்திருக்கும். ஓகேவா? ஒரு பாடலிபுத்ரால வந்து நீங்க இதெல்லாம் ஸ்துலபத்ரா பிரசிடென்ட் வந்து ஸ்துலபத்ரா சந்திரகுப்தா மௌரியா. வைஷாலியில நடந்ததுக்கு வந்து இந்த இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, வஜ்ரநந்தி, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வந்திருப்பாங்க. அப்புறம் இதுல முக்கியமான இது வந்து 512 AD அந்த 12 அங்காஸையும் வந்து அவருடைய டீச்சிங்ஸ் வந்து கம்பைல் பண்ணது இந்த இடத்துல தான். அப்புறம் செக்டா பிரியறதும் இங்கே தான். எங்க என்னவா பிரிவாங்க, திகம்பரா சிதம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவாங்க. ஸோ அதுவும் இங்கே தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இருக்கு, அதை காமிச்சிடுறேன் முன்னாடி. சூத்ர கிரந்தாஸ் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போல் கொடுத்துருக்கேன். போல் கொடுத்துருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். சூத்ர கிரந்தாஸ்னு யார சொல்றாங்கன்னா மௌரியாஸை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த டேர்ம் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பிரின்சிபல்ஸோட ஆண்டது, மக்களை ஆண்டது. சூத்ரா அப்படிங்கிறது வந்து அந்த ஃபார்முலாஸை தானே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பிரின்சிபல்ஸ், ஒரு ஐடியாலஜியோடைய வந்து மக்களை ரூல் பண்ணது. கிராந்தாஸ்னா ரூலிங் போல. சூத்ரா அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபார்முலா, இல்லை டெக்ஸ்ட், வந்து ஒரு ஐடியாலஜி செக்ட், இந்த மாதிரி நம்ம வந்து எதை வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிவைக்யூ தான். ஓகேவா? சூப்பர். அடுத்து ஒரு கொஸ்டின் போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இது கூட 4 நோபல் ட்ரூத் உங்களுக்கு தெரியும். பெட்டகோ படேசா. ஓகேவா? பெட்டகோ படேசா புதுசான டேர்ம் தான். 4 நோபல் ட்ரூத்தை வந்து புக் எக்ஸ்பிளைன் பண்ண புக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பெருசாக ஒன்றும் இது இல்லை. நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய பிவைக்யூ தான் இது. ஓகேவா? நலந்தால வந்து இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக போல் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. நலந்தால வந்து ஸ்கூல் புக் டேட்டா. புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி, அவருடைய ஸ்டாச்சு, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியை கட்டுறதுக்கு இங்க உள்ள லோக்கல் கிங் கிட்ட அவங்க வாங்கின பெர்மிஷன், இல்ல வேற எங்கேயாவது கட்டினாங்கன்னா அங்க வாங்கின பெர்மிஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கண்டிப்பா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சுல்தான் நஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலயும் புத்தாவோட ஸ்டாச்சு வந்து கிடைச்சிருக்கும். இங்க பீகார்ல கிடைச்சது நலந்தால பாத்தீங்கன்னா 18 ஃபீட்டு. இது வந்து ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ அதனால கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மேகவர்மன், ராஜராஜ சோழன் காலத்திலயும் வந்து இங்க நாகப்பட்டினத்துல கட்டியிருப்பாங்க. ஸோ ஸோ இந்த மாதிரி
மத்த இடத்துல நம்ம ஆளுங்க போய் கட்டினதும், இல்ல அங்க இருக்கவங்க இங்க வந்து கட்டுறதும், அப்போ இருந்த கிங் யாரு? யாருகிட்ட வந்து பெர்மிஷன் வாங்குனாங்க? அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா பார்த்துக்க வேண்டியது முக்கியமானது. ஸோ பெருசா பார்த்தீங்கன்னா, ஜெயினிசத்த கம்பேர் பண்ணும்போது புத்திசத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீக் டேர்ம்ல வந்து அமிர்த கதா அப்படின்னு வந்து யார சொல்றாங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் போல் குடுக்குறேன் பாருங்க. என்ன மீனிங்? அமிர்த கதான்னு பிந்துசாரர சொல்றாங்க. அதோடைய மீனிங் என்ன? சூப்பர். ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஓகேவா? இதுவும் அப்படியே போட்டுருங்க. பேருக்கு மீனிங் அது வந்து எல்லா கிங்குக்கும் வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கும். சந்திர கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யார் சொல்லியிருப்பா? சந்திரகுப்தா மௌரியாவ சந்திரகோஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டது அந்த மெகஸ்தனீஸ் வந்திருப்பாங்க இல்லையா? செலுக்கஸ் நிகேட்டர், மெகஸ்தனீஸ் இவங்கெல்லாம் வந்து அவரு கிரீக் இல்லையா? கிரீக்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சந்திரகுப்த மௌரியாவ சந்திரகோஸ் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு ஒரு மீனிங் வச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய பையன் பிந்துசாரருக்கு ஒரு மீனிங். அசோகாவுக்கு இப்போ கூட கேட்டிருந்தாங்களே தேவனாம் பிரியா அப்படின்னு வந்து கௌதமபுத்திர சத்தகர்ணியோட ஒரு இது வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? சாத்தவாகனா கிங்கோட கூட தேவனாம் பிரியா அப்படின்னு இருக்கிறது யாரு? ஸோ இந்த மாதிரி சில கிங்கோடைய சர்நேம் வந்து சர்நேம் அவங்களுக்கு கொடுத்த டைட்டில்ஸ் அப்புறம் வந்து இந்த காடை வந்து வழிபட்டா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைட்டில் இல்லைன்னா அந்த வந்து கவிராஜா அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் நிறைய இருக்கும் சமுத்திரகுப்தா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது திடீர்னு எங்கேயாவது கேட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் இல்லைன்னா மேட்ச்ல ஏதாவது கேட்டு விட்டுற போகிறாங்க ஸோ இது வந்து லிட்ரரி சோர்ஸு எனிஹாவ் இது வந்து குப்தாவோடைய சாயல்ல இருந்தாலும் இது வந்து இண்டிகா இருக்கிறது அர்த்த சாஸ்திரா இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அங்கேயும் மௌரியன் ரூல்னு வந்து ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்துக்கோங்க போல் கொடுத்துட்டேன் which one of the following books highlight the Mauryan rule was written during the rule of Chandragupta Maurya போல் கொடுத்துருக்கேன் ஆன்சர் பண்ணுங்க போல் கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே 1 2 3 இல்லை கண்டிப்பா ஸோ 1 and 3 தான் ஆன்சரு இண்டிகா வந்து மெகஸ்தனீஸ் இல்லையா மெகஸ்தனீஸ் வந்து 14 இயர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்திருப்பாரு அதாவது சிஜிஎம் டியூரேஷனில் அவருக்கும் மெகஸ்தனீஸுக்கும் சந்திரகுப்தா மௌரியாவுக்குமே ஒரு வார் வந்திருக்கும் ஓகேவா 305 பிசியில் செலுக்கஸ் நிக்கேட்டர் வந்திருப்பாரு அப்புறம் லேட்டரா வந்து செலுக்கஸ் நிக்கேட்டர் தோத்து போயிட்டு மெகஸ்தனீஸோடைய புக்கிலலாம் வந்து இதை பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இண்டிகாவில் இந்தியாவோட வளங்களை பற்றியும் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த புக்கு வந்து ஒரு அதர் கண்ட்ரியில் இருந்தவங்களுக்கு ஒரு இந்தியா இப்படிப்பட்ட ஒரு நாடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆன ஒரு முக்கியமான புத்தகம் இன்னைக்கும் கிடைக்குது அமேசான்ல பட் அது அப்போ எழுதின அதே கோர் கான்செப்ட்ஸோட உள்ள அதே வச்சு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல பட் இப்போ இந்த புக்கு மெகஸ்தனீஸ் இண்டிகான்னு போட்டிங்கன்னா வருது அமேசான்ல கிடைக்குது அந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு அதோடைய வளம் எப்படிலாம் ரூலர்ஸ் இருந்தாங்க அதோடைய லேண்ட்ஸ்கேப்ஸ் பற்றியெல்லாம் லேண்ட்ஸ்கேப்ஸு ஃபுட்டு கிராப்ஸு இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்களாம் இதை பார்த்து தான் நிறைய பேருக்கு வந்து இந்தியாவை பிடிக்கணுங்கிற ஆசையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க செலுக்கஸ் நிக்கேட்டர் தோத்து போயிடுவாரு அப்புறம் ஹெலன் அப்படிங்கிற பொண்ணு அவரோட பொண்ணைய வந்து சிஜிஎம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு அப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு 500 யானைகள் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு ஸோ அர்த்த சாஸ்திரம் வந்து எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா கௌட்டில்யா
சாணக்கியா சொல்லலாம், இல்லைன்னா விஷ்ணுகுப்தா, அந்த மாதிரி 3 பேரும் அவருக்கு வந்து உண்டு. ஓகேவா? கௌட்டில்யா, சாணக்கியா, விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அர்த்த சாஸ்திரா வந்து ஒரு ஒரு மௌரியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு புக்கு. ஓகேவா? இந்த முத்ர ராட்சசம் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா விஷாக தத்தா. இதோடைய டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டியூரிங் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டியூரிங் த ரூல் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. இது ஆக்சுவலா முத்ர ராட்சசம் வந்து விஷாக தத்தா எழுதியிருப்பாரு. யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா சிஜிஎம் பத்தி தான். சிஜிஎம் எப்படி தனநந்தாவை ஓவர் கம் பண்ணிட்டு ஆட்சியை பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பத்தி தான் இருக்கும் முத்ரா ராட்சசம். ஆனா எழுதுனது விஷாக தத்தா. விஷாக தத்தாவுடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா குப்தா. ஸோ குப்தாவுக்கு முன்னாடி நிறைய போஸ்ட் மௌரியன்ஸ், குப்தாவுக்கு முன்னாடி இங்க பாருங்க, குப்தாவுக்கு முன்னாடி நிறைய போஸ்ட் மௌரியன்ஸ் இருந்தாங்க. இங்க மௌரியாஸ் இருக்காங்க, இங்க போஸ்ட் மௌரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குட்டி 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 குட்டியா இண்டோ கிரீக், இண்டோ பாக்டீரியன், அந்த இவரு நிறைய ஆளுங்க வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் பேசப்படல, பெருசா பேசப்படவே கிடையாது. ஸோ அப்ப குப்தா வந்து அதுக்கு முன்னாடி இருந்த மௌரியாஸை பத்தி எழுதுறாங்க. எதுல எழுதுறாங்கன்னா முத்ரா ராட்சசத்துல எழுதுறாங்க. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, விஷாக தத்தா. ஓகேவா? இவர் இன்னொரு புக்கும் எழுதியிருப்பாரு, தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேவி சந்திரகுப்தம் வந்து பியூர்லி அபவுட் CG2, சந்திரகுப்தா 2. ஓகேவா? இவர் வந்து குப்தா. நீங்க சந்திரகுப்தா மௌரியா, சந்திரகுப்தா 2, சந்திரகுப்தா 1. ஸோ இது ரெண்டும் அவங்க மௌரிய டைனஸ்டி, அவங்க குப்தா டைனஸ்டி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காம போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைய கிளாஸு. முடிஞ்சா அதிகமாக ஸ்கூல் புக்கை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதோடைய பிவைக்யூ இன்னும் இருந்துச்சுனாலும் ஆப்பில் கொடுப்பாங்க, அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐவிசி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கிளாஸில் கவர் பண்ண முடியாமல் நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் அங்கேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் எண்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.